பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலான்னு சொல்லுவாங்க, கர்நாடகா போனால் அது கற்றுக்கலான்னு சொல்லுவாங்க, கன்னட பாஷை, கேரளா போனால் ஒரு பாஷை கற்றுக்கலான்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் போனால் கற்றுக்கலாம். ஆனால் ஒரே ஸ்டேட்டில் எல்லா பாஷையும் கற்றுக்கிறதுன்னா திருப்பூர் மட்டும்தான். 10 நாள் இருந்தாங்கன்னா போதும், கொத்தனார்லேருந்து கோடிஸ் வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவான். நான் எவ்வளோ பெரிய ஆள் கோடிஸ் வரை நீ கொத்தனார் இருந்துட்டு போ எல்லா லாங்குவேஜ் நான் பேசுவேன். எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க. சொல்லுவாங்க, திருப்பூரில் ஒருத்தன் போய் வாழ முடியாதவன் இந்த உலகத்தில் எங்கேயும் வாழ முடியாது. தொழிலாளியாக மட்டும் உயர்ந்த ஊர் அப்படின்னு திருப்பூர் மட்டும் சொல்லலாம். தன்னைத்தானே செதுக்கிட்ட எல்லாரும் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் வேலை கொடுத்து, அவர் மேலே ஒரு ஸ்டேஜ் அவர் ஓனராகி இப்படி ஒரு லேபல் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூரில், ஏன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஏற்றுமதி போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாவட்டம்னா கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டம் தவிர்க்கவே முடியாது. உலகத்தில் எந்த நாட்டில் இருக்க கூட நம்ம துணியை போடுறோம். இங்கே நம்ம பங்காளி கோபால் தச்ச பணியனாக தான் இருக்கும், நம்ம மாப்பிள்ளை சந்திரசேகர் தச்ச பணியனாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த திருப்பூரில் நான் வேலை செஞ்சு இன்னைக்கு நாங்கள் வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி வந்து ஒரு கதை நாயகனை வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரீ ரிலீஸ் நடக்குது பாருங்க. எனக்கு இதை விட வேற எதுவுமே நினைக்கிறேன். இதுதான் நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னைய கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டா இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த ஊருக்குள்ள ஃபஸ்ட்டு திருப்பூர் சுப்பிரமணியன் அந்த தியேட்டருக்குள்ள நுழைஞ்சதுன்னு எனக்கு அப்படியே பார்க்குறேன். இந்த இடம் தானே நடந்திருக்கும், நடக்காத இடம் இல்லை. இன்னைக்கு வந்து அங்கிருந்து இல்லை அங்கேருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்ப சிவப்பு கம்பளை விரிச்சு என்னை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அத்தனை பேர் நானாக வரல, என்னை எல்லாரும் என்னை கைதட்டி விசிலடிச்சு என்னை எல்லாரும் கூட்டியாந்து மேலே விட்டு போன மாதிரி இருக்குது. நீ நில்றா, உனக்கான மேடைடா, நீ நிற்காம யாருடா நிற்கிறது, நீ நில்றா, நாங்கள் இருக்கோம்டான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு.